வணக்கம் நண்பர்களே. யூனிட் 2ஓட 24th கிளாஸ். இன்னைக்கு டாபிக் வந்து இ-கவர்னன்ஸ் டாபிக். இ-கவர்னன்ஸ் பாலிசி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இ-கவர்னன்ஸ் பாலிசி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவை. இ-கவர்னன்ஸ் பாலிசி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஏன் இந்தியன் பாலிசி தேவைன்னா, இந்தியாவோட ரெஃபரன்ஸை வச்சு தான் தமிழ்நாடு பாலிசி மேக் பண்ணியிருப்பாங்க. as well as இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. ஸோ இந்த ஆக்டை ரெஃபரன்ஸை வச்சு தான் பல அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டி லாஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லாஸ் இதெல்லாம் ரிலேட் பண்ணி தான் இன்னைக்கு கிளாஸஸ் இருக்க போகுது. அதே மாதிரி இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த இ-கவர்னன்ஸ் கீழே 2 டாபிக் இருக்கு உங்கள் சிலபஸில். முதல் டாபிக் வந்து இ-கவர்னன்ஸ் பாலிசி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்தியா சிலபஸில் கொடுக்கல, பட் இந்தியா அட்லீஸ்ட் ஒரு 40% வந்து இந்தியாவோட கண்டென்ட்டும் பார்க்கணும். ஆக்சுவலாக மீதி 60% தமிழ்நாடு கண்டென்ட் பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் தமிழ்நாடுக்கு மெயினாக ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்தியாவோட பாலிசியை வச்சு தான் ஐடி ஆக்டாக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டி ஆக்டாக இருக்கட்டும், அந்த ஆக்டை பேஸாக வச்சு தான் தமிழ்நாடு பாலிசி மேக் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து இ-கவர்னன்ஸ் அண்ட் மொபைல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது தமிழ் வெர்ஷன் வந்து தமிழ்நாடு அரசின் மின் ஆளுகை கொள்கை, அதே மாதிரி தமிழ் அரசின் மின் ஆளுகை மற்றும் அலைபேசி ஆளுகை துவக்கங்கள். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, பல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ஸை பேஸ் பண்ணி நிறைய கொஷின் கேட்பாங்க. இன்னைக்கு டாபிக் வந்து இந்த இ-கவர்னன்ஸ் பாலிசி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த டாபிக்ல எப்படி கொஷின் கேட்கலாம்னா, அந்த 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 பாலிசி வந்து யார் கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, அந்த பாலிசியோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எய்ம் அண்ட் ஆம்பிஷன்ஸ் என்ன, எதனால அந்த பாலிசி தேவை, இ-கவர்னன்ஸ்னா என்ன, இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஒரு ரெண்டாவது கொஸ்டின் கேட்கலாம். இப்போ மெயின்ஸ்னா இதை வச்சு டிஸ்கிரிப்டிவ் டைப்ல கேட்க முடியும். பட் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இதுல தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். அண்ட் இதை படிக்கிறதுக்கு ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், திட்டங்கள், கொள்கைகள், அதே மாதிரி இந்த இ-கவர்னன்ஸ் அண்ட் மொபைல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, இது படிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த மாதிரி படிச்சீங்கன்னா தான் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வரப்போ உங்களால எலிமினேட் பண்ணி போட முடியும். இன் பர்டிகுலரா வந்து பாக்குறப்போ ஒன் செகண்ட். ஸோ இன் பர்டிகுலரா இந்த டாபிக் படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷனோட நேம் என்ன. ஸோ மொபைல் பரிவாரன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் நீங்க படிக்கிறீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன, அந்த அது எந்த டிபார்ட்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸா, ஆர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடியா, இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவா, இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வர ஸ்டேட் பிளானிங் கமிஷனா, யார் அந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணாங்க, என்ன டிபார்ட்மெண்ட். மோஸ்ட்லி உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சாலே அதோட பர்பஸ் தெரிஞ்சிடும். ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி லான்ச் பண்றாங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி அவங்களோட பர்பஸ் என்னன்றது தெரியும். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், சில அப்ளிகேஷனை மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் லான்ச் பண்ணியிருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்னா அது கிட்டத்தட்ட வேளாண்மை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். க்ராப் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லை அப்படின்னா எம்எஸ்பி பேஸ் பண்ணி இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அதோட அப்ஜெக்டிவ். 4வது வந்து இயர் ஆர் டிபார்ட்மெண்ட் ஆர் மினிஸ்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் பேரு, ஒரு அப்ளிகேஷனோட பேர். யூஸ்வலா பேரை வச்சே சில இதெல்லாம் நம்மளால டீகோட் பண்ண முடியும். ஏன்னா சில பேர் வந்து அந்த பர்பஸோட சொல்ற மாதிரி அந்த பேர் வச்சிருப்பாங்க. ஸோ பேர் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட், அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது. 3வது வந்து அப்ஜெக்டிவ், அதோட அப்ஜெக்டிவ் என்ன. ஒரு அப்ளிகேஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதோட அப்ஜெக்டிவ் என்ன. இப்போ டேஷ்போர்ட், சிஎம் டேஷ்போர்டுன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, ஒரு வெப்சைட் இருக்கு, அதோட பர்பஸ் என்ன, எதுக்காக அதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இ சேவை மையம், இது அதோட பர்பஸ் என்ன. நெக்ஸ்ட் இயர், எந்த இயர் லான்ச் பண்ணாங்க. இந்த டைப்ல எல்லா அப்ளிகேஷனும் நீங்க டீகோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க யூஸ்வலா. ஸோ ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது, அது ஏன் மோஸ்ட்லி டிபார்ட்மெண்ட். ஏன்னா இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், உங்களோட அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், நிறைய எக்ஸாமினேஷன்ல இந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சு தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அதை கொண்டு வந்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனா இருக்கும். அவங்க இன்டென்ஷனலா எப்படி கொடுப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா முக்கால்வாசி காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ல இந்த டிபார்ட்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரியை வச்சு தான் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இன்டென்ஷனலாவே அது எந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்களோ அதை கொடுக்காம
வேற டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து அதுக்கு ரெலவெண்டான டிபார்ட்மெண்ட் கொடுத்து ஆப்ஷன்ஸை தப்பு பண்ண வைக்கிறதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பார்ட்ல இருந்து அதிகமாக கேள்வி வரலாம், இந்த பகுதியிலேருந்து அதிகமாக கேள்வி வரலாம். இதில் வந்து பேசிக்காக வந்து எப்போ வந்துச்சு, எந்த எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கு, என்ன அதோட பர்பஸ், அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் குள்ள போகலாம், இ கவர்னன்ஸ் பாலிசி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்கு முன்னாடி இ கவர்னன்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஏன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், இதெல்லாம் வந்து இ காமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வர்த்தகம், காமர்ஸ், ஒரு ட்ரேட் பண்றாங்க. ஒரு ஒரு பர்டிகுலரா ஒரு அமேசான் ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்டை இன்னொருத்தவன்ட்ட வந்து விற்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ப்ராடக்டை இந்தியாவில் விற்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அந்த 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 பிளாட்ஃபார்ம் தான் அமேசான்றது, இ காமர்ஸ் சைட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா போய் ஒரு ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வாங்கணும், ஒரு 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 வாட்டர் பாட்டில் வாங்கணும், இல்லை ஒரு அம்ப்ரெல்லா வாங்கணும், கொடை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நேரடியாக கடைக்கு போய் அந்த கடையில இருந்த பொருள்லாம் பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஆன்லைன்ல வீட்டில இருந்து உட்கார்ந்த மாதிரியே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அதுல ஏதாச்சும் குறை இருந்தா கூட திரும்ப ரிட்டர்ன் அனுப்புறதுனா வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போய் திரும்ப டெலிவரி பண்ணிடுவாங்க. இதுதான் இ காமர்ஸ். ஸோ எப்படி ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரி ட்ரேட் வந்து எலக்ட்ரானிக் மெத்தட்ல நடக்குதோ அதே மாதிரி கவர்னன்ஸை எலக்ட்ரானிக் மெத்தட்ல நடத்தா அதுதான் இ கவர்னன்ஸ். கவர்னன்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், மக்களோட நலனுக்காக சில விஷயங்களை பண்றது தான் கவர்னன்ஸ். ஸோ பிரைமரி பர்பஸ் ஆஃப் கவர்னன்ஸ் இஸ் வெல்ஃபேர் ஆஃப் த சிட்டிசன்ஸ். குடிமக்கள் நலனுக்காக சில மெஷர்ஸை, கொள்கைகளை, திட்டங்களை எடுத்து வர்றது தான் கவர்னன்ஸ். அதை எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல பண்ணா அதுதான் இ கவர்னன்ஸ். இதுதான் அதோட டெஃபினேஷன். எலக்ட்ரானிக் ஃபார்ம்னா இப்போ ஈனா என்ன, எலக்ட்ரானிக் ஃபார்ம், எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல பண்றது. எலக்ட்ரானிக் ஃபார்ம்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் எர்லியர் டேஸ்ல எல்லாத்தையுமே ட்ரெடிஷ்னல் பேப்பர்ல பண்ணியிருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் பேப்பர்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்தியன் மூவி படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுல அந்த அந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் கிட்ட போய் டிரைவிங் லைசன்ஸ் அப்ரூவலா இருக்கட்டும், இதே மாதிரி பலது இருக்கு, ரேஷன் கார்டு அப்ரூவலா இருக்கட்டும், ஓட்டர் ஐடி, ஆதார், இந்த மாதிரி பல அப்ரூவல், ஆர் உங்களோட எம்பிசி சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், இதெல்லாம் எர்லியரா ஸ்டேஜா அலைஞ்சு அந்த கரஸ்பாண்டிங் ஆஃபீஸரை போய் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க வந்து கலெக்ட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டை போய் பார்த்து கலெக்ட் பண்ணி தென் உங்களால அந்த மெஷர்ஸ் எடுக்க முடியும். ஸோ யூஸ்வலா இந்த அந்த ட்ரெடிஷ்னல் பேப்பர் சிஸ்டம் எர்லியர் அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லைசன்ஸ் ராஜ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு 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 டெத் சர்டிஃபிகேட் வாங்க போறீங்க, ஒரு விஓஓ ஆர் ஆர்ஐ ஆர் தாசில்தார் கடைசி ஸ்டேஜ் போறப்போ உங்க டெத் சர்டிஃபிகேட் ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாதான் தருவேன், எல்லாம் தரமாட்டேன் அப்படின்னா அந்த இந்தியன் மூவிலேயே அதை தான் காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி காசு கொடுத்தாதான் தருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டமை எலக்ட்ரானிக் பேஸ்டு மொபைல் அப்ளிகேஷனா, வெப்சைட் அப்ளிகேஷனா மாத்துறப்போ அது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கு. இப்போ நீங்க ஆன்லைன்லேயே நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் ஆர் எம்பிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்றப்போ அது விஓல இருந்து ஆர்ஐல இருந்து டெபுட்டி தாசில்தார் இருந்து தாசில்தார், இந்த ஸ்டேஜஸ்லாம் போயிட்டு இருக்கு, ஒரு டிபார்ட்மெண்ட்டா போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த மெஷர்ஸ் பார்க்க முடியும். ஆக்சுவலா கண் கூட பார்க்க முடியும். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் பேப்பர் சிஸ்டமை ஆர் இந்த மாதிரி பெரிய யூஸ்வலா அந்த லைசன்ஸ் ராஜை பிரேக் பண்றதுக்கு இந்த சிஸ்டம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது, இ கவர்னன்ஸ் சிஸ்டம்ன்றது. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஸோ இன்டர்நெட், சேட்டலைட் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி இந்த ட்ரெடிஷ்னல் பேப்பர் சிஸ்டமை பிரேக் பண்ணி அதை வந்து மொபைல் அப்ளிகேஷனாகவும் வெப் சர்வீஸாகவும் கொண்டு வர்றது. ஸோ எர்லியரா வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கு போய் தான் அந்த சர்வீஸை பெற முடியும். அப்படின்னா இப்போ ஆன்லைன்ல இப்போ ஆதார்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா நீங்க மொபைல் அப்ளிகேஷன்லயோ ஆர் வெப்சைட்லயோ போய் சேஞ்ச் பண்ண முடியும். ஆர் இன்கேஸ் எனக்கு புதுசா ஒரு பேன் கார்டு வேணும், பேன் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா முன்னாடி போய் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஆன்லைன் நீங்க அப்ளை பண்ணாலே வீட்டுக்கே வந்துடும் பேன் கார்டு, டூப்ளிகேட்டா இருக்கட்டும் ஆர் ஒரிஜினலா இருக்கட்டும், பாஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் இ கவர்னன்ஸ். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா பொதுமக்களோட தேவைகளை எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல கொண்டு வர்றது. தேவைகள் வந்து டிரைவிங் லைசன்ஸ்லாம் இருக்கலாம், இன்சூரன்ஸா இருக்கலாம், இல்ல ஓட்டர் ஐடியா இருக்கலாம், ஆர் சர்டிபிகேட், காஸ்ட் சர்டிபிகேட்டா இருக்கலாம், பர்த் அண்ட் டெத் சர்டிபிகேட்ஸா இருக்கலாம். இதுதான் ஆக்சுவலா எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க. ஈவன் நம்ம எம்டிஎன் சேனல் எடுத்துக்கோங்க. ஸோ எர்லியரா ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆன்லைன் சிஸ்டம்லாம் பெருசா கிடையாது. நீங்க கிளாஸஸ் படிக்கணும், டிஎன்பிசிக்கோ யூபிஎஸ்சிக்கோ மற்ற எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கோ படிக்கணும் அப்படின்னா
நீங்கள் ஒரு சென்டருக்கு போய் அந்த சென்டரில் உட்காந்து அந்த ஃபேக்கல்ட்டி கூட இன்ட்ராக்ட் பண்ணி அப்படி தான் படிச்சுட்டு இருக்க முடியும். ஒரு பர்டிகுலராக அந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே வந்து ஹைப்ரிடாக மாற்றிட்டாங்க. ஹைப்ரிடானா ஆஃப்லைன்லேயும் இருப்பாங்க, ஆன்லைன்லையும் இருப்பாங்க. ஆன்லைன் மார்க்கெட்டு இருந்தால் தான் அந்த பேஸ்டு சர்வீஸ் கொடுத்தா தான் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இறால தான் நம்ம இருப்போம் ஆக்சுவலாக. ஸோ அதே தான் கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எம்டிஎன் சேனலே வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் தானே அது. டைரக்டாக பார்க்க முடியும்னாலும் நீங்கள் வீடியோ மூலமா நீங்கள் கிளாஸஸை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகுறீங்க இல்லையா. ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் கவர்னன்ஸ்னா என்னன்னா இதுதான் அப்ளிகேஷன். முன்னாடி எர்லியராக வந்து ஒரு சர்வைவர் கூட்டிட்டு போய் அந்த லேண்டெல்லாம் அளந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஒரு லேண்ட் இஷ்யூ அப்படின்னாலே பெரிய இஷ்யூவா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா இந்த இதுதான் ப்ராசஸ். முன்னாடி பட்டா சிட்டா அதே மாதிரி டிரான்ஸ்ஃபரிங் த ஓனர்ஷிப் ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு ஒரு பட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த பட்டாவை வந்து இப்போ சின்ற ஒரு பேர்ல மாத்துறாங்க, அப்பா இருந்துட்டாங்க அதனால மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க பையனுக்கு. ஆர் லேண்டை மெஷர் பண்றது, இதெல்லாம் வந்து எரியரா பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்துச்சு. அந்த பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கிறப்போ நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ பேஸ்டு பட்டா, சர்வீஸ் பேஸ்டு கவர்னன்ஸ் பேஸ்டு பட்டா சிட்டா ப்ரொவைட் பண்றது ஆன்லைன்ல நீங்க போய் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது தனி வெப்சைட், தனி சர்வர்ஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி. இப்போ நீங்க ஜென்ரலா நீங்க போய் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னா, ஏபிசிடின்னு ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்துல இந்த நிலம் யாரோடது, அந்த நிலம் அந்த நபர் எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, அந்தந்த நிலம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, எத்தனை வருஷமா இருக்குன்னு சொல்லி ஆன்லைன்லயே உங்களால பார்க்க முடியும். ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட்டா ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கீழே கம்ப்ளீட்டா ஒரு லேண்டை டிஜிட்டலைஸா மாத்துறது. ஸோ அந்த ஸ்கீம் தான் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ லேண்டை மொத்தமாக டிஜிட்டலைஸ் பண்ணி வைக்கிறது தான் இந்த அப்ளிகேஷன் கீழே பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும். ஸோ டிஜிட்டலைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அது வந்து லேண்டை மொத்தமாக டிஜிட்டலாக மாற்றி அதோட சர்வீஸை ஆன்லைனில் இன்டர்நெட்டில் ப்ரொவைட் பண்ணுறது, அது ஒன் ஆஃப் த கவர்னன்ஸ். ஸோ ஒரு சிட்டிசனோட டிமாண்ட், அவன் லேண்ட் பேஸ்ட் இஷ்யூஸுக்கு அது ஒரு சர்வீஸ். சிமிலர்லி அதே மாதிரி இந்த மாதிரி நோ யுவர் கவர்னன்ஸ். ஸோ ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்காக கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், என்ன பண்ணுறாங்கன்றத சிட்டிசன் சார்ட்டர்னு சொல்லி ஒரு எல்லா வெப்சைட்லையுமே சிட்டிசன் சார்ட்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் நியாயமாக இருக்கிறோம், எதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், மிஷன் விஷன் அப்ஜெக்டிவ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதான் இந்த நோ யுவர் கவர்மெண்ட்னா உங்க அரசாங்கத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் பண்றாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வெப்சைட்லையும், ஒரு மினிஸ்டர் வெப்சைட்லையும் போய் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி டெண்டர் எல்லாமே இப்போ ஆன்லைனா மாறிடுச்சு, எதுவுமே ஆஃப்லைனா பண்ண முடியாது. டெண்டர் சிஸ்டம் எல்லாமே ஆன்லைனா மாத்திருப்பாங்க. அதாவது டெண்டரை டிரான்ஸ்பரண்டா மாத்துறது. ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்றாங்க, என்னென்னலாம் டேக் அவே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பல சர்வீசஸை டிஜிட்டல் அப்ளிகேஷனோட, பர்டிகுலராக வந்து லேப்டாப், மொபைல் ஃபோன்ஸு அண்ட் சர்வர்ஸு, டெஸ்க்டாப் அண்ட் டேப்லெட்ஸ், இதோட நிறைய அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணி பல டிவைசஸ், மொபைல் டிவைசஸையும் சர்வீசஸும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் இந்தியாவும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி தேவை அப்படின்னா, இது கோவிடுக்கு முன்னாடியே எடுத்துக்கோங்க, அந்த ஆங்கிள் இருந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ சவுத் இந்தியா, பர்டிகுலராக சவுத் இந்தியா இஸ் ஹையஸ்ட் ப்ராட்பேண்ட் ஆர் ஸ்பீடஸ்ட் ப்ராட்பேண்ட். இந்த பேராமீட்டர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்பீடான இன்டர்நெட் வந்து சவுத் இந்தியாவில தான் அதிகம். அவ்வளோ ஸ்பீட், அவ்வளோ அப்லோடிங் டவுன்லோடிங் வந்து சவுத் இந்தியாவில தான் அதிகமாக பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டெவலப்டு தாட் ப்ராசஸ், இந்த சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் வந்து சவுத் இந்தியாவில் அதிகமாக நடந்திருக்கும் கம்பேர் வித் நார்த் இந்தியா. தென் இந்த டிஜிட்டல் இந்தியாவை ஏன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்கன்னா, ஆக்சுவலாக டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் வந்து 2015 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம பாலிசி வந்து 2016-17 ஃப்ரேம் அப் பண்ணியிருப்பாங்க, தமிழ்நாடோட கவர்னன்ஸ் பாலிசி. ஸோ பேஸ்ட் அப்பான் த டிஜிட்டல் இந்தியா பாலிசி 2015 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த டிஜிட்டல் இந்தியா பாலிசியை பேஸ் பண்ணி நம்மளும் பாலிசி மேக் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏன் அந்த பாலிசியை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பேஸ்ட் அப்பான் த இந்தியாஸ் பாப்புலேஷன் டிவிஷன். இதுதான் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள போக வேண்டாம், அது எக்கனாமிக் கான்செப்ட். ஸோ இந்தியாவில் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 18ல இருந்து 45-44 வரைக்கும் வச்சுப்போம். மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 18 to 44. ஸோ மேக்ஸிமம் பர்சன்டேஜ் இந்தியாவில் யார் இருக்காங்கன்னா இந்த ஏஜ்ல இருந்தா 18 to 45 ஏஜ்ல இருக்க பீப்புள்.
இந்த பீப்புளோட இந்த பீப்புளுக்கு சர்வீஸ் பெட்டராக கொடுத்து அவங்களுக்கான டிரான்ஸ்பரன்சி அவங்களுக்கான அக்கௌண்டபிலிட்டி இருந்தால் இந்தியா வில் பிகம் அ சூப்பர் பவர். ஏன்னா இந்த டிஜிட்டல் இந்தியா அஸ் வெல் இ கவர்னன்ஸ் இந்த இந்த மெஷர்ஸ்னால சர்வீசஸ் ஈஸியாக டெலிவர் பண்ண முடியும். அதே மாதிரி எஃபிஷியண்டாக ரொம்ப முன்னாடி ஒரு நாளைக்கு 4 வேலை தான் செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் சிஸ்டம் வந்ததுனால ஒரு ஒரு 8 வேலை 10 வேலை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒன் டேவோட ஹியூமன் பீயிங்கோட பர்பஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி எவல்யூஷன் ஆஃப் இ கவர்னன்ஸ் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் இன்கேஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1, 2, 3, 4 அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஷார்ட் டர்மாக இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு போகிறேன். ஸோ மனுஷன் உருவானதுலேருந்து பல இன்னோவேட்டிவ் டெக்னிக்ஸ் எல்லாம் அவன் கண்டுபிடிச்சிருக்கான், டிஸ்கவரி எல்லாம் பண்ணியிருக்கான். பட் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் ஃபயர் அண்ட் டிஸ்கவரி ஆஃப் வீல். ஸோ ஒரு சக்கரத்தையும் நெருப்பையும் கண்டுபிடிச்சி தான் பெரிய ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏன்னா இந்த வீலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரொட்டேட்டிங் வீல் இந்த சுத்தர வீலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மனுஷனால ரொம்ப ஸ்பீடா போக முடிஞ்சு. முன்னாடி நடந்து மட்டும் தான் போக முடியும், குதிரையில போக முடியும். ஸ்பீடை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் குதிரை வண்டி அதை பேஸ் பண்ணி இந்த லோகோமோட்டிவ் வெஹிக்கிள்ஸ் அது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மனுஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்பீடா போகிறதுக்கு இந்த இந்த இன்வென்ஷன் ஆஃப் டிஸ்கவரி ஆஃப் வீல் சக்கரத்தை கண்டுபிடிச்சது முக்கியமான ஒரு தருணம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்ஷன். முன்னாடி வந்து இப்போ ப்ரொடக்ஷன் 100 டன் பண்றாங்கன்னு வச்சுப்போம். 100 டன் பண்றாங்கன்னா அப்படியே 800 டன்னா மாறுச்சு. நான் வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொல்லலை, அதுதான் ரெக்கார்ட் ஆக்சுவலா. ஸோ இந்த ஒரு வீலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து 8 விதமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு அந்த டெவலப்மெண்ட் அட்மாஸ்பியர் மாறி இருக்கும் ஆக்சுவலா. தென் இதுக்கப்புறம் இந்த ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஸ்டீம் இன்ஜின் வந்திருக்கும். அப்புறம் ஸ்டீம் பவர் லோகோமோட்டிவ். ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டீமை பேஸ் பண்ணி ட்ரெயின் வந்திருக்கும். ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் 100 டன்னா இருந்தது 800 டன்னா மாறி இருக்கும். நெக்ஸ்ட் இதுதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1. ஸோ இன்வென்ஷன் ஆஃப் வீல் அண்ட் ஸ்டீம் இன்ஜின் இது 2 தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கன்வேயர் பெல்ட். எலக்ட்ரிசிட்டி அண்ட் கன்வேயர் பெல்ட். கன்வேயர் பெல்ட்னா இதுதான். இந்த சார்லி சாப்ளின் மூவில பார்த்துருப்பீங்கல்ல, அது மட்டும் பெல்ட் அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிட்டே இருக்கிறப்போ இவங்க அந்த கேத்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த கன்வேயர் பெல்ட்டும் எலக்ட்ரிசிட்டியும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல இப்போ 100 டன்னா வந்து 800 டன்னா இருந்துச்சுல, 800 டன் வந்து அப்படியே டபுள் ஆயிருக்கும். 16,500 டன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 2.0. இதுதான் மாஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. மாஸ் ப்ரொடக்ஷன், பல்கா சாக்லேட்ஸு, ட்ரெஸ்ஸு, சேரு, பிளேட்டு இதெல்லாம் உருவாக்குனது எப்போ அப்படின்னா இந்த இடத்துல தான் மேசிவா பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ரெண்டோட காம்போல தான் நிறைய டிஃப்ரென்சஸ் வந்திருக்கும். ஸோ கேபிட்டலிசம், சோஷியலிசம், கம்யூனிசம் இந்த டிவிஷன் இந்த தியரி அதிகமாக எவால்வ் ஆனது இங்கே தான். ஏன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தப்போ நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிருப்போம். அந்த டைம்ல அந்த கான்செப்ட் ரொம்ப பாப்புலர் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடி கம்யூனிசம் இல்லையான்னு கேட்டா அப்படின்னா ஒரு ஆப்ஷன்லாம் கிடையாது. கம்யூனிசம் ஒரு ஈக்குவாலிட்டி பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு பிலாசபி. அந்த கம்யூனிசம் பிலாசபி வந்து எர்லியர் டேஸ்லயே இருந்துச்சு. சாக்ரட்டிஸ், பிளாட்டோவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்றது 2300 இயர்ஸ்க்கு முன்னாடியே கிரீக் பிலாசபர்ஸ் கம்யூனிசம் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ புதுசெல்லாம் கிடையாது, இந்த டைம்ல அது பீக்குக்கு போயிருப்பாங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 3.0. ஸோ இதுல மெயினா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமபிள் லாஜிக்கல் கண்ட்ரோலர்ஸ். ஸோ பிசிபி போர்டுன்னு சொல்லுவோம்ல, அடிக்கடி பிசிபி போர்டுன்னு சொல்றோம் இல்லையா, சிப்பு. அதெல்லாம் அந்த இன்வென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்ததுதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 3.0. இதுதான் எலக்ட்ரானிக் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 3.0. இது வந்து ஆட்டோமேஷன் வந்திருக்கு. பார்ஷல் ஆட்டோமேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரோபோட்ஸ் வந்து சில வேலைகள் பண்ணும். சாக்லேட்ஸ் மேக் பண்றதுக்கு அதை கலக்கிறது. இப்பெல்லாம் வந்து அரிசி மாவு, பால் இது பிரிக்கிறது, அதே மாதிரி சால்ட் தண்ணியில இருந்து பிரிச்சு அதை பியூரிஃபை பண்றது, ரைஸ் பாலிஷ் பண்றது, இந்த மாதிரி பார்ஷல் ஆட்டோமேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 3.0. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 தான் இப்போ நம்ம ப்ரெசென்ட் டேல இருக்கிறது. ஸோ கனெக்ஷன் ஆஃப் இதுதான் வந்து ஸ்மார்ட் ஃபேக்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் ஃபேக்டரிஸ் ஆர் ஸ்மார்ட் ஆர் இ கவர்னன்ஸ், ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸை கனெக்ட் பண்றது. எக்ஸாம்பிள், ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 கீழே சைபர் செக்யூரிட்டி, அதே மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங், மொபைல் டெக்னாலஜி,
மிஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. 3D பிரிண்டிங். 3D பிரிண்டிங் ஒரு விஷயத்த ஈவன் ஹியூமன் ஆர்கன்ஸே வந்து 3D பிரிண்டிங்ல கொண்டு வர முடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் ரோபோட்டிக்ஸ், பிக் டேக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னா என்னன்னா ஒரு ஒரு ஆட்டோமேஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஆட்டோமேஷன், ஹோம் ஆட்டோமேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆன உடனே திடீர்னு லைட், ஐ மீன் ஆட்டோமேட்டிக்கா சென்சார்ஸ் மூலமா லைட் எரிய ஆரம்பிக்கும், ஃபேன் ஓட ஆரம்பிக்கும், ஏசி ஆன் ஆகும். இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ், ஆட்டோமேஷன் பேஸ்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே பேஸ்ட் அப்போ வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். தென் RFID, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி பல டொமைனை வச்சு கிரியேட் ஆன ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0. இப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கவர்னன்ஸ். முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி இதுதான் ஆக்சுவலாக டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, யூசேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டேட்டா, யூசேஜ் ஆஃப் டேட்டா பிளஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டு சர்வ் த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் பீப்புள். ஸோ இந்திய தமிழ்நாடு குடிமக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை வந்து பர்டிகுலராக தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்து மூலமா அவங்களுக்கு வந்து அந்த டேட்டாவை கொடுக்கறது. இப்போ என்னென்னலாம் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடியே சொன்ன மாதிரி டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர்றது, பாஸ்போர்ட் அப்ளிகேஷன்ல இருந்து ஃபைனலா ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் வரைக்குமே கொடுக்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவோட டிஜிட்டல் பாலிசி, இந்தியாவோட கவர்னன்ஸ் பாலிசியை பார்த்துட்டு தென் நம்ம தமிழ்நாடுக்குள்ள போகலாம். ஏன் இது தேவை அப்படின்னா, இதை பேஸா வச்சுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி பல மினிஸ்ட்ரியை எப்போ உருவாக்குனாங்கன்னு கேள்வி கேட்கலாம். அதை வச்சுதான் தமிழ்நாட்டிலேயே அந்த மினிஸ்ட்ரியை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே தான் இந்த டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு பாலிசியை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நம்ம பிளான் வச்சிருந்தா, நேஷனல் கவர்னன்ஸ் பிளான் சொல்லி ஒன்று வச்சிருந்தோம். பட் அதோட ஹிஸ்டரியை பார்த்துடலாம். ஸோ எவல்யூஷன் ஆஃப் கவர்னன்ஸ் இன் இந்தியாவை பார்த்துட்டு தென் தமிழ்நாட்டுக்குள்ள போகலாம். இன்னைக்கு கிளாஸஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் கம்மியாக தான் வரும் எக்ஸாம்ல. ஸோ நாளைக்கு கிளாஸஸ் தான் ரொம்ப முக்கியமான கிளாஸ். நிறைய அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனோட பர்பஸும் பார்க்க போகிறோம். நீங்கள் கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன் இல்லையா, ஒரு நேம் ஆஃப் த அப்ளிகேஷன், மினிஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட், அப்ஜெக்டிவ், அதுக்கப்புறம் ஃபைனலாக எந்த இயர் லான்ச் பண்ணாங்க, அதுதான் உங்களுக்கு கொஷினாகவே இருக்கும் February 8 எழுத போகிற எக்ஸாமில். ஸோ 1917 என்ன நடக்குதுன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கவர்னன்ஸ் இந்தியாவோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவின் முதலில் மின்னும் துறை உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1970. ஸோ இதுதான் வந்து பாத்வே ஃபார் த கவர்னன்ஸ். ரெண்டாவது வந்து நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை நாளைக்கும் நம்ம பார்ப்போம். NIC இதை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, எல்காட். ஸோ அவங்களோட பர்பஸ் என்ன, இவங்களோட பர்பஸ் என்ன, அதெல்லாம் நாளைக்கு கிளாஸஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் was established and the district information system program was launched to computerize all the district officials in the country, district offices in the country. So 1977 என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ரெண்டு ஏஜென்சி கொண்டு வராங்க. ஒரு ஏஜென்சி என்னன்னா NIC, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், தேசிய தகவல் தகவலியல் மையம். NICன்னு ஒரு சென்டர் கிரியேட் பண்றாங்க. அதுக்கு கீழே நேஷனல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்றாங்க. சார், நேஷனல் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட். ஸோ மாவட்ட தகவல் அமைப்பு சிஸ்டம் சொல்லி ஒரு ஆப்ஷன், ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா டேட்டாஸையும் கம்ப்யூட்டரைஸ் பண்றது. இது வந்து 1977 கொண்டு வராங்க, கம்ப்யூட்டரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ 1987 கவர்னன்ஸ் மூலம், ஏன்னா கம்ப்யூட்டர்னாலே இப்போ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்னா ஏமாத்திடுவாங்க, எல்லாத்தையும் நம்ம கையில தான் வச்சுக்கணும், ஆதார் கார்டை நம்பக்கூடாது, ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, இந்த மாதிரி நிறைய மித்து இருக்கு இல்லையா. இந்த மித்து இப்பவே இருக்கு. அப்பெல்லாம் யூஸ்வலா நம்ப மாட்டாங்க. நாங்க எது கம்ப்யூட்டர் பண்ணோம், எங்களை ஏமாத்திட்டீங்கன்னா என்ன பண்றது, எல்லாத்தையும் தேடிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி நம்ப மாட்டாங்க யூஸ்வலா. ஸோ கவர்னன்ஸ் மேல ஒரு ட்ரஸ்ட், ஒரு பேஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்ளிகேஷன் மேல ஒரு ட்ரஸ்ட் எப்போ வந்துச்சுன்னா 1987 தான் வந்திருக்கும். அப்போ ஒரு பாலிசியை லான்ச் பண்ணியிருப்பாங்க, NICNET, த நேஷனல் சேட்டலைட் பேஸ்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்.
தேசிய தகவியல் மைய வலையமைப்பு NICNET அது தொடங்கப்பட்டதுக்கு அப்புறம் தான், இது வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ட்ரஸ்டே வந்திருக்கும் மக்கள்கிட்ட. ஏன்னா இது தொடங்குறதுக்கு அப்புறம் அவ்வளோ அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. தென் 1999ல முன்னாடி நம்ம பார்த்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ மின்னும் துறையை வந்து உருவாக்கப்பட்டது 1970ல. புதுசா ஒரு மினிஸ்ட்ரி கொண்டு வராங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி 1999ல புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்றாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி ஒரே மினிஸ்டர் கீழே தான் இருக்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இந்த மாதிரி ஒரே மினிஸ்ட்ரியா ஒரே டிபார்ட்மெண்ட்டா வச்சிருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபைனலா பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2000ல கொண்டு வந்த ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். அதே மாதிரி நாளைக்கு கிளாஸ்ல தமிழ்நாடு அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறப்போ சைபர் செக்யூரிட்டி ஆக்ட் பார்க்கலாம், சைபர் செக்யூரிட்டி ஆக்டையும் பார்க்கலாம். அந்த ஆக்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 2 ஆக்டை பேஸ் பண்ணி தான் நிறைய மொபைல் அப்ளிகேஷன் ரன் ஆகுது. நீங்க இன்டர்நெட் பேஸ்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஆக்டை வச்சு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். சில சில ப்ரொவிஷன்ஸ்ல ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே தான் வரும். அதனால இந்த 2 சட்டமே முக்கியம். ஸோ தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000ல நிறைய இது கீழே நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, நிறைய விதிகளை வந்து இது கீழே கொண்டு வந்திருப்பாங்க. பட் அதுக்குள்ள போக தேவையில்லை. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் ஆஃப் 2000. ஸோ இந்த ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னு கேட்பாங்க, சைபர் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் 2002ல வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் வாஸ் செட்டப் அட் ஹைதராபாத். இது எங்க செட்டப் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. நியூ டெல்லி கிடையாது, ஹைதராபாத். ஸோ which provides consultancy to the central and state government in the area of e-governance and help the serve the citizens better. ஸோ ஆக்சுவலா நீங்க தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கவர்னன்ஸ்ல அவங்க வந்து நிறைய விஷயத்த லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ஹைதராபாத் பேஸ்டு ஹப் இருக்கிறதுனால. கவர்னன்ஸ் மெஷர்ஸ் வந்து இப்போ நீங்க ஜென்ரலா எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளாவை கம்பேர் பண்றப்போ தெலுங்கானா மாடல்ல கவர்னன்ஸ் வந்து மெஷர்ஸ் நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஹப் அங்க இருக்கிறதுனால மெயினா when கம்பேர் வித் அதர் ஸ்டேட்ஸ். அது மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கவர்னன்ஸ் எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஈவன் பிரசன்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து நிறைய மெஷர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை ஈக்குவலண்டா நிறைய மெஷர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தேசிய சீர்மிகு அரசாங்க நிறுவனம் NISG இது வந்து ஹைதராபாத்ல இருக்கு இல்லையா. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அட்வைசிங் ஏஜென்சியா, கன்சல்டிங் ஏஜென்சியா அட்வைஸ் கொடுக்கறது தான் அவங்களோட பர்பஸ். இது 2002ல கொண்டு வந்தது. ஸோ 2015ல முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டிஜிட்டல் இந்தியா பிளான் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2015ல. அதுக்கு முன்னாடி நேஷனல் கவர்னன்ஸ் ஏஜென்சின்னு சொல்லி 2006ல ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அந்த ஸ்கீமை ரீப்ளேஸ் பண்ணி 2015ல டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம்னு சொல்லி ஒரு பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் அது நேஷனல் கவர்னன்ஸ் பிளான் 2.0, 1.0 2006, 2.0 2015. அதுதான் டிஜிட்டல் இந்தியா பிளான், தேசிய மின் ஆளுமை திட்டம். இது வந்து 2015ல வருது இல்லையா. நம்மளோட பிளான் வந்து ப்ரொபோஸ் பண்ணி 2017ல வந்துடும். தமிழ்நாட்டுக்கு 2017, இந்தியாவுக்கு 2015. 2016ல என்ன ஆகுதுன்னா இது வரைக்கும் ஒரே டிபார்ட்மெண்ட்டா இருந்த ஒரே மினிஸ்ட்ரியா இருந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை 2ஆ பிரிக்கிறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் தனியா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து தனியா பிரிச்சு தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸா கொண்டு வராங்க. ஸோ அந்த டிஜிட்டல் இந்தியாவுக்கு 9 பில்லர்ஸ் இருக்கு, 9 தூண்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படாது, பட் சும்மா காமிக்கிறோம் உங்களுக்கு. ப்ராட் ஹைவேஸ், யூனிவர்சல் அசெட்ஸ் டு த போன், ப்ராட் பப்ளிக் இன்டர்நெட் அசெட்ஸ் ப்ரோக்ராம், இந்த மாதிரி 9 தூண்கள் வச்சிருப்பாங்க. இது நமக்கு தேவை கிடையாது. இந்தியா தமிழ்நாட்டோட பாலிசி மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ மாடல்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ், இதுல 2 மாடல் இருக்கு. இதுவும் மோஸ்ட்லி உங்க எக்ஸாம் கேட்க மாட்டாங்க, பட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாடல் என்ன அப்படின்னா ப்ராட்காஸ்டிங் மாடல்னு சொல்லுவாங்க. ப்ராட்காஸ்டிங் ஒன் வே மாடல். ப்ராட்காஸ்டிங் மாடல்னா ஒளிபரப்பு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒரு வழி சேவை. ஒரு வழி சேவைனா இதுதான் அந்த ஒரு வழி சேவை. இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க யூஸ்வலா. ஃபார் எக்ஸாம்பிள், IRCTCல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது இல்ல, திரும்ப நீங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. ஸ்விக்கில இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது இல்ல, பேங்க்ல இருந்து மெசேஜ் வருது இல்ல, பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல இருந்து 1000 ரூபாய் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு மெசேஜ் வருது இல்ல, யாரோ ஒருத்தவங்க உங்க அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் போட்டிருக்கான்னு மெசேஜ் வருது இல்லையா.
அதுதான் ப்ராட்காஸ்டிங் மாடல் சொல்லுவாங்க. இது எல்லாமே ப்ராட்காஸ்டிங் மாடல் தான். இந்த இந்த இது எல்லாமே ப்ராட்காஸ்டிங் மாடல் தான். ஆட்டோமேட்டிக்கா சில மெசேஜ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதான் இந்த ப்ராட்காஸ்டிங் மாடல். அதை வந்து நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே முடியாது. இது கவர்னன்ஸ்ல எங்கெங்கெல்லாம் நடக்கும்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா திடீர்னு ரேண்டமா ஒன்று அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு 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 அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க, இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா காசு எடுத்துருவாங்க. இல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி புதுசா பேர் நாங்க ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஜனவரி மாசத்துல இருந்து, நீங்க வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க, ஓல்டர் லிஸ்ட்ல யாரெல்லாம் 18 வயசுக்கு மேல இருக்கவங்கள நீங்களாம் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப். அதே மாதிரி சைக்ளோன் டைம்ல இந்த மாதிரி பயங்கரமா மழை பெய்ய போகுது, அதனால உங்க மொபைல் போன்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க, சேஃபா இருந்துக்கோங்கன்னு சொல்லி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. இதெல்லாம் ஒன் வே கம்யூனிகேஷன். இதெல்லாம் வந்து இது ஏன் இதுதான் வந்து இந்த மாதிரி இந்த இ கவர்னன்ஸ் எல்லாம் எஃபிஷியன்டா மாத்துதுன்னு சொல்றாங்க. இதுதான் எஃபிஷியன்சி. மழை வரப்போது, புயல் வரப்போது, வீட்டை விட்டு போகாதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கை உங்க போன்லயே வந்து கவர்மெண்டே டெக்ஸ்ட் அனுப்புறப்போ நமக்கு ஒரு ப்ரிகாஷன் இருக்கும், ஓகே நம்ம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராட்காஸ்டிங் மாடல் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே ஒன் வேனா ஒரு இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்றது ஒன் வே ஆப்ஷன். ஈவன் இது பிரைவேட்டும் நிறைய பண்றாங்க, பட் கவர்மெண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். அதுதான் இ கவர்னன்ஸ் கீழே. நெக்ஸ்ட் இன்டராக்டிவ் சர்வீஸ் மாடல், டூ வே மாடல். இன்டராக்டிவ் சர்வீஸ் மாடல், ஃபார் எக்ஸாம்பிள் ட்விட்டர் எடுத்துக்குவாங்க, ஆர் எனி அதர் மொபைல் அப்ளிகேஷன் எடுத்துக்குவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலாம், அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஃபர்தராக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இதுக்கு இந்த மாடல் ஆர் இந்த சர்வீசஸ் பேர் தான் இந்த இதை வந்து செகண்ட் ஏஆர்சி கமிஷன் வந்து 4 டைப்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்மார்ட் வே, 4 வேஸ்ல இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வந்து 4 வகையா கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்டராக்டிவ் சர்வீஸ் மாடல் இது வந்து 2 வே சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 வே சர்வீஸ்னா கவர்மெண்ட் அண்ட் சிட்டிசன்ஸ் ரெண்டு பேருமே இன்டராக்ட் பண்ண முடியும். இதுல வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஒரு மெசேஜ் அனுப்புவோம், அது சிட்டிசன்ஸுக்கு டெலிவர் ஆகும், அவ்வளவுதான். சிட்டிசன்ஸால அதை ரெஸ்பாண்ட்லாம் பண்ண முடியாது. இங்க வந்து கவர்மெண்ட் வந்து குடிமக்களுக்கு, அரசாங்கம் வந்து குடிமக்களுக்கு சில ஒரு சர்வீஸை கொடுப்போம். அதே மாதிரி சிட்டிசன்ஸும் சில சில டிமாண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டை கேட்கலாம். எனக்கு வந்து நான் அப்ளை பண்ணி 3 நாள் ஆச்சு, எனக்கு வந்து எந்த மெயிலும் வரல, எந்த ரெஸ்பான்ஸும் வரல, எனக்கு என்னோட பர்த் சர்டிஃபிகேட் என்னதான் ஆச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி இங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், சிஎம் செல்ல ஆரம்பிச்சு, ஆர் அதை ஃபாலோ பண்ண முடியும் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன். இந்த 4 டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் நாளைக்கு கிளாஸஸ்ல ஒரு டைப்புக்கு கீழே என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த 4 டைப்பை வச்சு உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, ஏதாவது ஒரு சர்வீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நமது கிராம சபைன்னு சொல்லி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு, அதோட பர்பஸ் என்ன, யார் ஆரம்பிச்சாங்க. மோஸ்ட்லி நமக்கே தெரியும், நமது கிராம சபைனா பஞ்சாயத்து ராஜ் கீழே தான் இருக்கும். அதே மாதிரி எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, அதோட பர்பஸ் என்ன, அந்த மாதிரி கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கிராம சபை கூட்டத்தை லைவா பார்க்க முடியும் அந்த ஆப்ல. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம 4 கிளாஸஸ்ல இந்த 4 கேட்டகரி கீழே ஒன்னா பார்க்க போறோம். முதல் கேட்டகரி என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ். அதாவது அரசாங்கம் வந்து குடிமக்களுக்கு என்ன சேவைகள் பண்றாங்க, அவங்களுக்கு இடையிலான சேவைகள். அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் டு சிட்டிசன்னா அரசாங்கம் குடிமக்களுக்கு என்னென்னலாம் சேவை பண்றாங்க, என்னென்னலாம் கொண்டு வராங்க. இப்போ கோவின், இ சேவை மையம், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் குடிமக்களுக்கு கொடுத்திருக்கிற சேவைகள். ரெண்டாவது கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட் இன் இந்தியா, இன்வெஸ்ட் இன் தமிழ்நாடு, இது மாதிரி இதுக்கு பல சைட்டு, பல வெப்சைட்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இப்போ ஓப்பன் விண்டோ சிஸ்டம்னா நீங்க வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நிறைய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கு, அந்த ஜோன்ல இந்த இடம்லாம் காலியா இருக்கு, நீங்க அப்ளை பண்ணி வாங்க. இ டெண்டர் சிஸ்டம், இந்த மாதிரி இ டெண்டர் சிஸ்டமே இந்த கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் மேன் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புதுசா எங்க ஊர்ல வந்து ஒரு ஐடி பார்க் ஓப்பன் பண்ணணும், ஒரு மினி டைடல் பார்க் ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்றதுக்கு நாங்க டெண்டர் விட்டுறோம், யாராவது வந்து இன்ட்ரெஸ்டட் வந்தா வாங்க அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல டெண்டர் அப்ளிகேஷன்ஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் டு எம்ப்ளாயிஸ். இது வந்து பர்டிகுலரா ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஃப், அவங்களோட பிஎஃப், நான் ரிட்டையர் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்னோட ரிட்டையர்மெண்ட் ப்ராசஸ் பேஸ் பண்ணி பிஎஃப் அமௌண்ட்டாக இருக்கட்டும், என்னோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், அது என்னோட பேங்கிங் அக்சஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸை லான்ச் பண்ணியிருப்பாங்க, பர்டிகுலராக கவர்மெண்ட் பர்சனாலிட்டிக்கு மட்டும். ஏன்னா அந்த சர்வீஸ் அவங்களுக்கு போய் சேரணும். கவர்மெண்ட் டு எம்ப்ளாயிஸ், இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆஸ் வெல் அஸ் பிரைவேட் எம்ப்ளாயீஸ்க்கும் பிஎஃப் அமௌண்ட் இருக்குல்ல. பிஎஃப்னா என்ன, ஏன் நான் வேலை செய்யறப்போ என் காசுல இருந்து கொஞ்சம்
கம்பெனி காசுல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரே ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்றது தானே. அதை அக்சஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு இன்டர்நெட் டொமைன் தேவையில்லை, கவர்னன்ஸ் தேவையில்லை. அதான் கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி. அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். ஸோ கர்நாடகா கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் லிமிட்டட் தான். பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இப்போ யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்குள்ள இருக்கிற அந்த வெப்சைட் அண்ட் யூசர் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ். தென் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பிளாக் லெவல் தென் தாலுக் லெவல், ஃபைனலா வில்லேஜ் லெவல். இந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற ஆப்ஷன். ஈவன் இது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரெவன்யூ பேஸ் பண்ணி இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஒரே ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதே ஒரு ஃபார்ம் ஆஃப் கனெக்டிவிட்டி தான். அந்த வாட்ஸ்அப் குரூப்பையே அப்ளிகேஷனா மாத்தி சிட்டிசன்ஸ் கூட கனெக்ட் பண்ணி கவர்மெண்டோட கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுதான் அந்த கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் பேஸ்ட் சர்வீசஸ். ஸோ அரசு ஊழியர்கள் இடையேயான சேவைகள், அதே மாதிரி அரசு இடையிலான சேவைகள். எக்ஸாம்பிள் வந்து கவர்னன்ஸ் ஆஃபீஸ், ஆஃபீஸ் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் சர்வீசஸை பத்தி ப்ரொவைட் பண்றதுக்காக தான். ஸோ இந்த 4 டைப் இருக்கு. இது வந்து ஆக்சுவலா நிறைய டைப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட கனெக்ட் பண்றது, அதே மாதிரி பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்னு வருது இல்லையா? ஏன் இது கவர்மெண்ட் வருதுன்னா நம்ம கவர்னன்ஸ் மட்டும்தான் பாக்குறோம். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்னு ஒரு ஒரு சர்வீஸுக்கு தனியா வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஃபுல்லா பிரைவேட். நம்ம கவர்னன்ஸ் பாக்குறதுனால 4 டைப் தான் பாக்குறோம். செகண்ட் ஏஆர்சி கமிஷன் கீழே அந்த 4 டைப்பை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டேஷ்போர்ட், இதெல்லாம் நாளைக்கு கிளாஸஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சிஎம் டேஷ்போர்டுன்றதே வந்து என்ன பார்த்தாங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஸுக்கு என்னென்னலாம் சர்வீஸ் போயிருக்கு, அந்த சர்வீசஸ் எல்லாம் ஒழுங்கா டெலிவரி ஆயிருக்கா இல்லையா, ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா, சிஎம் செல் அது மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நாளைக்கு இந்த 4 டைப் கீழே கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணி சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி அட்வான்டேஜஸ் ஆஃப் கவர்னன்ஸ். இது கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் கவர்னன்ஸோட அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் டாபிக்ல தான் நம்ம மற்றதை பார்க்க போறோம். இது அட்வான்டேஜஸ் ஆஃப் கவர்னன்ஸ். டோர் ஸ்டெப் டெலிவரி ஃபார் த பப்ளிக் சர்வீசஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடிலாம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தான் வந்து போய் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி எடுத்து பார்த்துக்கோங்களேன். ஒரு ஓட்டர் ஐடி வாங்கணும் அப்படின்னா நான் போய் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்றப்போ அந்த இடத்துல நின்று பிசிக்கலா ப்ரெசென்ட் பண்ணி என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி நான் வர மாதிரி இருக்கும். இப்போ நான் ஓட்டர் ஐடி வேணும்னா தேவையான டாக்குமெண்ட்டை ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அப்ரூவ் பண்ணிட்டு ஃபைனலா அந்த அப்ரூவல் ஸ்டேஜுக்கு போனா போதும். ஸோ பாஸ்போர்ட்டும் அதே மாதிரி தான். ஆன்லைன்ல அப்ளை பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு வெரிஃபை பண்றதுக்கு நீங்க போனீங்கன்னா போதும். ஸோ எல்லாமே ஆன்லைன் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸா மாறிடுச்சு. டோர் ஸ்டெப் டெலிவரி. ஃபார் எக்ஸாம்பிள் எர்லியரா சிம் கார்டு நீங்க வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் எர்லியர் டேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம் கார்டு வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ சிம் கார்டு வந்து சும்மா நீங்க ஏர்டெல் எடுத்துக்கோங்களேன். ஏர்டெல் வெப்சைட்டுக்கு போய் நீங்க லாகின் பண்ணி எனக்கு சிம் கார்டு வேணும் அட்ரஸ் போட்டீங்கன்னா அவங்களே வந்து காசு கொடுத்துட்டு அவங்களே போட்டோ எடுத்து போயிடுவாங்க. ஆக்சுவலா அதுக்கு தனி ஏஜென்சியே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டோர் டெலிவரி ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ் கிட்டே வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல நீங்க போய் சம்பளம் வாங்கினா அதுக்கு போய் தனியா நின்று அதை வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சும்மா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா போதும் உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அதுக்காக இதான் டோர் ஸ்டெப் டெலிவரி ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ். தென் இன்க்ரீஸ்டு டிரான்ஸ்பரன்சி இன் த அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ முன்னாடிலாம் வந்து இப்போ விஏஓ கிட்ட போய் நீங்க எனக்கு டெத் சர்டிஃபிகேட் எங்க தாத்தா இறந்துட்டார் டெத் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி அப்ளை பண்றப்போ அவர் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு தம்பி, ஆனா ஒரு டாக்குமெண்ட் மட்டும் கம்மியாகுது அப்படின்ற மாதிரி இந்த இந்தியன் படத்துல சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மீனிங் நமக்கு புரியவே புரியாது. வெளியில ஒரு ஏஜென்சி இருப்பாரு. இந்த மாதிரி அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்க வந்து என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன் 2 நாள்ல, லேட்டா நீங்களே போனீங்கன்னா லேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம ஒரு சிஸ்டம். அது லைசன்ஸ் ராஜ் பீரியட்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஆன்லைன் சிஸ்டம் வரப்போ நீங்க டைரக்டா ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். அண்ட் அதை வந்து விஓல இருந்து ஆர்ஐக்கு போகும், ஆர்ஐல இருந்து டெபுட்டி தாசில்தார் போகும், தாசில்தார் போகும். இந்த மாதிரி ஸ்டேஜஸை வந்து கொரியரை ட்ராக் பண்ற மாதிரி நீங்க ட்ராக் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்திருப்பாங்க. பர்டிகுலர் வெளிப்படைத்தன்மையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் சிட்டிசன் எம்பவர்மெண்ட். ஸோ மோஸ்ட்லி இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்துக்கோங்களேன். எலெக்ஷன் டைம்ல நோ யுவர் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுவாங்க, நிறைய கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க. உங்க மொபைலுக்கே வந்து நிறைய மெசேஜஸ் வரும். இந்த மாதிரி பணம் பேஸ் பண்ணி இருக்கிற இஷ்யூஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயத்துல
எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுக்கிற மெஷர்ஸா இருக்கட்டும், ஆர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி எடுக்கிற மெஷர்ஸா இருக்கட்டும், ஆர் போலீஸ் வந்து இப்போ யூஸ்வலா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ ஹெல்மெட் போடாதனால இவ்வளவு ருபீஸ் ஃபைன் அப்படின்னா அங்கேயே போட்டு எல்லாமே ஆன்லைன் சிஸ்டமா கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு சிட்டிசன் வந்து எம்பவர் பண்ணியிருப்பாங்க. குடிமக்களுக்கான அதிகாரம் அளித்தல் வந்து இந்த இ கவர்னன்ஸ் மூலமா வந்திருக்கும். தென் இன்க்ரீஸ் தி இன்டர்னல் எஃபிஷியன்சி வித்தின் த கவர்னன்ஸ். ஸோ ஒரு நாளைக்கு 4 ஃபைல் தான் ஒரு ஆஃபீஸ்ல மூவ் ஆக முடியுது அப்படின்னா, இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 10 ஃபைல் கிட்ட மூவ் ஆக முடியும். ஏன்னா எல்லாமே கிளிக் பண்றது அப்ரூவ் பண்றது தான். ஸோ பேஸ்ட் அப்பான் த இன்டர்நெட் அக்சஸ் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் இப்போ எஃபிஷியன்ட் வேலை ரொம்ப சீக்கிரமா நடக்குது முன்னாடி கம்பேர் பண்றப்போ. அதே மாதிரி இம்ப்ரூவ்டு இன்டர்ஃபேஸ் வித் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் கவர்னன்ஸ். ஸோ பர்டிகுலராக வந்து இந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் கவர்னன்ஸ். ஸோ வர்த்தகம் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் பிளஸ் அரசாங்கம் இவங்களுக்குள்ள இன்டர்ஃபேஸ் வந்து அதிகமாச்சு. எல்லாமே இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஜப்பான்ல இருக்கிற கம்பெனி நம்ம ஊர்ல வந்து ரோடு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜப்பான்ல இருந்து வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை போய் இந்த மாதிரி ரோடு போட போறோம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த இ டெண்டர் சிஸ்டம் கீழே அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. ஒன்ஸ் அது ப்ராடக்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஃபார்மாலிட்டிக்கு வந்து ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இன்டர்ஃபேஸ் ஆயிடுச்சு. To make all governance service accessible to the common man in its locality. ஸோ இதெல்லாம் அந்த ஒரு அப்ளிகேஷன் தான். சிஎம் ஹெல்ப்லைனு, மை கவர்மெண்ட்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட வெப்சைட்டு, நமது அரசு, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட வெப்சைட்டு, இது ஸ்டேட் கவர்மெண்டோட வெப்சைட்டு. நமது அரசுன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வச்சிருக்காங்க. அதான் டு மேக் கவர்மெண்ட் சர்வீசஸ் அக்சசிபிள் டு த காமன் மேன் இந்த லொக்காலிட்டி. ஸோ சாதாரண மனிதருக்கு அவரோட இடத்துல இருந்து அனைத்து அரசு சேவைகளையும் கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த இ கவர்னன்ஸ் மூலம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் அந்த ஆர்கிடெக்சரே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப உள்ள போக தேவையில்ல. பட் சும்மா என்ன நடக்குதுன்றது மட்டும் பார்த்துக்கோங்க. நேஷனல் லெவல்ல ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே பல டிபார்ட்மெண்ட் கனெக்ட் ஆயிருக்கும். அது கீழே நிறைய பல டிபார்ட்மெண்ட் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இது கூட ஸ்டேட் கவர்மெண்ட், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டோட கிளவுட் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் ஸ்டேட் போர்ட்டல் கீழே. நேஷனல் போர்ட்டல், ஸ்டேட் போர்ட்டல், இதே மாதிரி 28 ஸ்டேட்ஸ் பிளஸ் 7 யூனியன் டெரிட்டரியும் கனெக்ட் ஆயிருக்கும் ஒரு நேஷனல் லெவல்ல இருக்குது. ஸோ இது இன்டர்நெட், இது காமன் சர்வீஸ் சென்டர், இஎஸ்ஐ மையம் இருக்கும் இல்லையா, அந்த மொபைல் இன்டர்நெட் இது மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேட்டு கீழே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், மொத்தமா இப்போ 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா 38 டிஸ்ட்ரிக்டும் அந்த ஸ்டேட் போர்ட்டல் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த 38 டிஸ்ட்ரிக்ட் கீழே ஸ்டேட் வைஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ், பிளாக் வைஸ், தாலுக் வைஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்டா பிரிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், இந்த ஆர்டிஓ, இந்த லைசன்ஸ் கொடுக்கறது, எஃப்சி கொடுக்கறது அந்த டிபார்ட்மெண்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட், லோக்கல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அது மாதிரி பல டிபார்ட்மெண்ட் கனெக்ட் ஆயிருக்கு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் லெவல்ல இருக்கிற ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் லெவல்ல கனெக்ட் ஆயிருக்கும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் லெவல்ல கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தாலுக் வைஸ், தெஹ்சில் வைஸ், அதுக்கப்புறம் பிளாக் வைஸ்ன்னு சொல்லி தனித்தனியா டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஸ்ட்ராங் நெட்ஒர்க் ஆஃப் இன்டர்நெட் அசஸ் வித் கவர்மெண்ட் வந்து அது பாத்தீங்கன்னா அதுதான் இ கவர்னன்ஸ். ஸோ பில்லர்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ்னா 4. ஆளுகையின் தூண்கள்னு பாத்தீங்கன்னா 4. ஃபர்ஸ்ட் இதை வந்து கொஸ்டினா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து, ஏன்னா இ கவர்னன்ஸுக்கு மெயின் யாருன்னா பீப்புள். அதே மாதிரி இ கவர்னன்ஸுக்கு மெயினா டெலிவரி பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பீப்புள். ஃபர்ஸ்ட் பில்லர் வந்து பீப்புள். 2வது ப்ராசஸ், செயல்முறை, மக்கள் செயல்முறை. 3வது வந்து டெக்னாலஜி அண்ட் இன்டர்நெட் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. 3rd. 4th வந்து ரிசோர்சஸ், வளங்கள். ஒரு லேண்டோ மற்ற இஷ்யூ, வளங்கள், ரிசோர்ஸ் இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். ஸோ இது 4 தான் வந்து பில்லர்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ் ஆஃப் இந்தியா. இதை கேள்வியா கேட்கலாம், வாட் ஆர் த 4 pillars ஆஃப் இ கவர்னன்ஸ் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். ஸோ இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ் மோஸ்ட்லி இதை கேள்வி கேட்க மாட்டாங்க, இந்த ஆப்ஷன் கேட்க மாட்டாங்க. பட் வேணும்னா சும்மா பார்த்துக்கோங்க இதுல எல்லாம் என்ன இருக்குன்றது. இதை நான் நடத்தி உங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அப்ஜெக்டிவ்ஸ்னா என்னன்னா, இது வந்து தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் 2017 பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் எடுத்த கண்டென்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ் பாலிசி. இது ஒன்றும் கிடையாது. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டேட் லெவல்ல இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும், பல 42 டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் டைரக்ஷன் கொடுப்பாங்க, மாநில கீழே இருக்கிறது. நெக்ஸ்ட், என்ஷூரிங் அ காமன் ஃப்ரேம் ஒர்க், ஸ்டாண்டர்ட் அண்ட் சீம்லெஸ் interoperability and portability between the system, software and data.
ஸோ டேட்டா சிஸ்டம் நடுவில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் இதோட துண்டிப்பு இல்லாத கனெக்டிவிட்டியை கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் மெஷர் எடுக்கணுமோ அதுக்கெல்லாம் மெஷர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஏன்னா திடீர்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு, ஒரு எலக்ட்ரிசிட்டி கட் ஆயிடுச்சுன்னா வேலை செய்ய முடியாது. இப்போ சில டைம்ல அந்த மாதிரி தான் ஆகும். நீங்க போயிருப்பீங்க, போய் பார்க்குறப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிருப்பீங்க, அவர் எங்கேயோ போயிருப்பீங்க, பவர் இல்லைப்பா அதனால ஃபோட்டோ எடுக்க முடியாது, நீ அப்புறமா வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மினிமைஸ் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இ கவர்னன்ஸ் பாலிசி. ஸோ இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். இந்த பார்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. இது உங்க படிக்கிறதுக்காக நான் போட்டு வச்சிருக்கேன், இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கண்டென்ட் நமக்கு பெருசா யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட், தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி ஆர் இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி இதை வச்சு கேள்வி கேட்கலாம். இது எப்போ வந்துச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்த்துடலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் எ டிரான்ஸ்ஃபர்மேட்டரி டூல் ஃபார் மேக்கிங் கவர்னன்ஸ் சிம்பிள், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் சிட்டிசன் ஃபோக்கஸ்ட். ஸோ தகவல் தொழில்நுட்ப கொள்கை பர்டிகுலரா வந்து அது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக, வெளிப்படைத்தன்மைக்காக கொண்டு வராங்க. இது ஆப்ஷனா கேட்கலாம். டு மேக் சிம்பிள் கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் சிட்டிசன் ஃபோக்கஸ்ட். அண்ட் இதுதான் ஆம்பிஷன், இதுதான் எய்ம். இதை செயலாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் தான் டைரக்டரேட் ஆஃப் இ கவர்னன்ஸ். அதை கொண்டு வர்றதுக்காக உருவாக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட் தான் டைரக்டரேட் ஆஃப் இ கவர்னன்ஸ். டைரக்டரேட் ஆஃப் இ கவர்னன்ஸ், டைரக்டர் ஆஃப் இ. இது எப்போ கொண்டு வராங்கன்னா 2006ல கொண்டு வராங்க. 2006ல டைரக்டரேட் ஆஃப் இ கவர்னன்ஸ் சொல்லி ஒரு 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 பாடியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மின் ஆளுமை இயக்குநரகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாடியை வந்து 2006ல கொண்டு வருவாங்க. ஸோ இந்த பாடி கீழே தான் எதை கொண்டு வராங்கன்னா நேஷனல் இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. 2006ல ஒரு பாடி கொண்டு வராங்க. அந்த பாடியை பேஸ் பண்ணி ஒரு போர்டு கொண்டு வராங்க, ஏஜென்சி கொண்டு வராங்க. என்ன ஏஜென்சினா நேஷனல் இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, TNEGA. ஸோ இனிமேல் பார்க்கறதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா இதுதான். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2007ல கொண்டு வந்திருப்பாங்க. எப்போனா டிஎம்கேவோட முன்னாள் கவர்மெண்ட். ஸோ 2006 to 11 இருந்தாங்களே அந்த டைம்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதனால இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ அதே பார்ட்டி தான் எலெக்ஷன் மீன் ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அது வந்து எதுக்கு கீழே வந்திருக்குன்னா ஒரு சொசைட்டி ரெஜிஸ்டர்ட் தமிழ்நாடு சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975 கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பர்டிகுலரே தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை TNEGA 2007. ஸோ இது வந்து ஒரு சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஏஜென்சி. இந்த ஏஜென்சி கீழே தான் பல இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எடுத்திருப்போம். ஸோ பேசிக்காக இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். இதை தாண்டி வேற எதாவது கேட்கலாம்னா, முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, டைரக்டரேட் ஆஃப் இ கவர்னன்ஸ். அவர் தான் என்ன இருப்பார்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆர் எக்ஸ் அஃபிஷியோ சிஇஓ, எக்ஸ் அஃபிஷியோ சிஇஓ ஆஃப் TNEGA. இதை கேள்வி கேட்கலாம். யார் வந்து சிஇஓ ஆஃப் TNGAன்னு கேட்பாங்க. டைரக்டர் ஆஃப் இ கவர்னன்ஸ் அவர் தான் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சிஇஓ ஆஃப் TNEGA. ஸோ இந்த பார்ட்டோட உங்களுக்கு கிளாஸஸ் இப்போ பிரேக் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போறோம். நிறைய அப்ளிகேஷன்ஸ், நிறைய ஏஜென்சி பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். இன்னிலேருந்து எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக்ஸ் மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ நாளைக்கு வர கிளாஸ் தான் ரொம்ப முக்கியமான கிளாஸ். நான் வந்து ஒரு 1 hour 20 minutes to 1 hour 30 minutes வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றேன் நாளைக்கு கிளாஸஸ். நாளைக்கு கிளாஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய கொஸ்டின் வர வேண்டிய கிளாஸ். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.